ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கான ஐஎல்ஆர் தொடர்பான ஏராளமான கேள்விகளும் சர்ச்சைகளும் இப்போ யூகேல உருவாகி இருக்கிறது. எதிர்கட்சிகளுடைய அறிவித்தல் ஒரு பக்கம், ஆளுங்கட்சியினுடைய புதிய சட்ட இருக்கல்கள் ஒரு பக்கம் அப்படின்றதோட லேபர் அரசாங்கத்தினுடைய ஹோம் செக்ரட்டரியாக இருக்கிற ஷபானா மஹ்மூத் இன்றைய நாள் மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு உரையை ஆற்ற இருக்கிறார். இதன் போது ஐஎல்ஆர் உடைய மாற்றங்கள் அல்லது லேபர் அரசாங்கம் ஏற்கனவே எதிர்கட்சிகள் சொல்வதை போன்ற ஒரு இறுக்கமாக இல்லாவிட்டாலும் கூட இந்த ஐஎல்ஆரை எப்படி கட்டுப்படுத்த போகிறது அப்படின்ற விடயங்களை தெரிவிக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. இவருடைய அறிக்கை முற்றுமுழுதாக சமர்ப்பிக்கப்பட்ட போது அது உங்களுக்காக ஒரு வீடியோவா தரலாம் அப்படின்னு இருக்கேன். அதே நேரம் இப்போதைக்கு கிடைத்திருக்கிற தகவல்களின்படி ஏற்கனவே இருந்த சட்டங்கள் கொஞ்சம் மெருகேற்றப்பட்டு சொல்லப்படுகிறது அப்படின்றத ஊடகங்களையும் சமூக வலைதளங்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு நடுவுல மக்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஐஎல்ஆர் தொடர்பான சில மிஸ்கன்செப்ஷன்ஸ், சில கேள்விகள். ஐஎல்ஆருக்கான சம்பள நிர்ணயம் எப்படி இருக்கு, கம்பெனிகளுடைய கடிதம் எப்படியாக கொடுக்கப்படுகிறது, இப்போதைக்கு salary requirement போதாத விடத்துல salary அதிகரிக்கப்பட்டா எவ்வளவு காலத்துக்கு அது அதிகரிச்சிருக்கணும் அப்படின்ற பல்வேறு விதமான கேள்விகள் இருக்கு. அதற்கான விடைகளை, அதற்கான பதில்களை சுருக்கமாக இந்த வீடியோல பார்க்கிறது பொருத்தமாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த வீடியோ. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க, அதற்கு மிக்க நன்றி. முதல் தடவையா பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. வழமை போல உங்க நண்பர்களோட, உங்களுக்கு தெரிந்தவர்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஒரு ஸ்கில் ஒர்க்கர் விசாவினுடைய எண்ட் டேட் எதை வச்சு தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னா COS-னுடைய எண்ட் டேட். இது பலருக்கும் தெரியாது. அதனால என்ன ஆகுதுன்னா, சில நேரங்கள்ல 3 வருஷங்களுக்கான அல்லது 5 வருஷங்களுக்கான விசா போட்டதுக்கு பிறகு விசாவுடைய எண்ட் டேட்டை நாம கருத்துல கொள்றது இல்லை. ஒரு கட்டத்துல 5 வருஷங்களுக்கான விசா இருக்கு அல்லது 3 வருஷங்களுக்கான விசா இருக்கு அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருந்தாலும் கூட, IHS 3 அல்லது 5 வருடங்களுக்கு பே பண்ணி இருந்தாலும் கூட, இந்த COS எண்ட் டேட் சில நேரங்கள்ல 1 மாதமோ 2 மாதமோ முன்னால வரும்போது நம்மளுடைய விசா முடியும் நாளும் அந்த நாளாக இருக்கும் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். இது எங்க பாதிக்கப்படும் அப்படின்னா, நீங்க ஐஎல்ஆருக்கு போகும்போது உங்களுடைய 5 வருஷ பூர்த்தி அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு 2 மாதங்கள் அல்லது 1 மாதம் ஷார்ட்டா இருக்கக்கூடியதை நீங்க அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ஐஎல்ஆர் அப்ளிகேஷனை பொறுத்தவரையில உங்களால 28 நாட்களுக்கு முன்னால அப்ளை பண்ண முடியும். ஆனா எனக்கு தெரிந்தவர்கள் நிறைய பேருக்கு 3 வருஷ விசாக்கள் 2 வருஷமும் 10 மாதமும் கொடுக்கப்பட்டிருக்கும். 5 வருஷ விசாக்களை பொறுத்தவரையில அது 4 வருஷங்களும் 10 மாதங்கள் அல்லது 9 மாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்படியான சந்தர்ப்பத்துல நீங்க மறுபடியும் 3 வருஷத்துக்கு COS எடுத்து விசா போடணும் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். உங்களுடைய விசாக்கள்ல உங்களுடைய விசா எண்ட் டேட் எப்படி இருக்கு, உங்களுக்கு ஸ்கில் ஒர்க்கர் விசா கொடுக்கப்பட்ட நாள் எது அப்படின்றத வச்சு இந்த 5 வருஷ பூர்த்தியை உங்களால இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் இந்த 5 வருஷ பூர்த்தியின் 28 நாட்களுக்கு முன்னால நீங்க விசா அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். விசா அப்ளை பண்ணும்போது சூப்பர் ப்ரையாரிட்டி அல்லது ப்ரையாரிட்டி முறையில நீங்க விசா அப்ளை பண்ணாலும் அது செல்லுபடியாகும். நீங்க சூப்பர் ப்ரையாரிட்டியில போறீங்க அப்படின்னா 28 நாட்களை வச்சு 27 நாட்களுக்கு முன்னாலேயே உங்களுக்கு விசா வந்துடும். ஒரு நாள்ல விசா வரும்போது அப்படி இருந்தாலும் உங்களுக்கு அந்த 5 வருஷ ஸ்டேயில எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ COS டேட் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். உங்களுடைய COS டேட், உங்களுக்கு விசா கிடைக்கப்பட்ட நாள், அதெல்லாம் வச்சு நீங்க பார்க்கும்போது 60 மாதங்கள் பூர்த்தி அடைஞ்சிருந்தா மாத்திரம்தான் நீங்க ஐஎல்ஆருக்கு எலிஜிபிள் ஆகலாம் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸ்கில் ஒர்க்கர்ஸ் ரூட்ல இருந்து ஐஎல்ஆர் எடுக்கிறதுக்கான மேண்டட்டரி டாக்குமெண்ட்ஸ்ல மிக முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா எம்ப்ளாயர் லெட்டர். நீங்க வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயர் உங்களுக்கு நீங்க ஐஎல்ஆர் போகும்போது ஒரு கடிதம் தரணும். அந்த கடிதத்துல அந்த வேலைக்கு நீங்க தொடர்ச்சியாக தேவை, உங்களுடைய ஐஎல்ஆருக்கு பிறகும் நீங்க அந்த ஜாப்ல தேவைப்படுகிறீர்கள். அதே நேரம் உங்களுடைய சம்பளம் என்ன அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு இந்த கடிதத்தை அந்த நிறுவனம் தரணும். ஸோ நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்றீங்க அப்படின்னா இந்த 5 வருஷங்களும் இந்த ஐஎல்ஆர் போற வரைக்கும் அந்த கம்பெனியோடையும் அந்த முதலாளியோடையும் நல்லா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கு. பிடிச்சோ பிடிக்கலையோ கடைசி நேரத்தில் இவங்களுடைய கடிதம் இல்லாவிட்டால் இந்த ஐஎல்ஆர் கிடைக்காது அப்படின்றது மிக முக்கியமாக ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதுல உங்களுடைய சம்பளம் என்ன அப்படின்றது சொல்லப்படணும். அதே நேரம் உங்களுடைய 3 மாதங்கள் அல்லது 6 மாதங்களுக்கான பே ஸ்லிப் சப்மிட் பண்ண வேண்டும். இது ஒரு மேண்டட்டரி டாக்குமெண்டாக ஐஎல்ஆருக்கு இல்லாவிட்டாலும் கூட உங்களுடைய ஐஎல்ஆர் அப்ளிகேஷனை ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு மிக முக்கியமான ஒரு டாக்குமெண்டா இருக்கும். ஸோ உங்களுடைய கடைசி 6 மாதத்துக்கான பே ஸ்லிப், அதே நேரம் உங்களுடைய நிறுவனம் வழங்கக்கூடிய கடிதமும் இதுல மேண்டட்டரி டாக்குமெண்டாக இருக்க போகிறது. புதிய சட்ட மாற்றங்களின்படி இப்போ இருக்கிற கோயிங் ரேட்டோ அல்லது இப்போ இருக்கிற salary requirementோ உங்களுக்கு கிடையாது. ஆனா ஐஎல்ஆர் போகும்போது அதை இன்க்ரீஸ் பண்ணி தாரதாக உங்களுடைய முதலாளியோ அல்லது மேனேஜரோ உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு காலத்துக்கு நீங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும் என்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி இப்போ பலரால முன்வைக்கப்படுகிறது. இதற்கான பதிலாக நம்ம பார்க்கும்போது ஒரு 6 மாதங்கள்
அட்வைசபிள் 6 மாதங்களுக்கு உங்களுடைய சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருந்தா நல்லது. ஆனா 3 மாதங்களுக்கு உங்களுடைய சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருந்தா கூட போதுமானது. அந்த 3 மாதங்களுக்கான உங்களுடைய பே ரைஸுக்கான கடிதம் அது ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரியாக உங்களுடைய பே ஸ்லிப்பும் அட்டாச் பண்ணப்படுறது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா நீங்க ஐஎல்ஆருக்கு போகும்போது உங்களுடைய சம்பளம் அதிகரிக்கப்படுவதாக இருந்தா அது சில நேரங்கள்ல ஒரு ரெட் பிளாக உருவாக்கும். நீங்க வந்து ஐஎல்ஆருக்காக சம்பளத்தை அதிகரிக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஹோம் ஆஃபீஸால எழுப்பப்படலாம். அதனால அட்வைசபிள் வே என்ன அப்படின்னா 6 மாதங்கள் அல்லது 3 மாதங்களுக்கு முதல்ல உங்களுடைய சம்பளம் அப்போ ஐஎல்ஆருக்கு எப்படியான ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்றதை பார்த்து அதன்படியாக அதிகரிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கான ஐஎல்ஆர் நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும். ஒரு 3 வருஷங்கள் கேப் ஒர்க்கர்ல ஒர்க் பண்ணிட்டு இன்னும் 2 வருஷங்கள் வேறு ஒரு துறையில ஸ்கில் ஒர்க்கரா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணி உங்களால் ஐஎல்ஆர் எடுக்க முடியுமா அப்படின்ற கேள்வியை பலரும் இன்ஸ்டாகிராம்ல தொடர்பு கொண்டு கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்க கேப் ஒர்க்கர்ல இருந்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு ஸ்கில் ஒர்க்கர் கேட்டகரி விசா தான். ஸோ ஸ்கில் ஒர்க்கரா நீங்க வேறு எந்த ஒரு எஸ்ஓசி கோட்ல இருந்தாலும் சரி, கேப் ஒர்க்கரா இருந்தாலும் சரி, இந்த இரண்டையுமே கம்பைன் பண்ணி உங்களால 5 வருஷத்துல ஐஎல்ஆர் வாங்கக்கூடியதாக இருக்கும். ஐஎல்ஆரை பொறுத்தவரையில இன்னும் மிக முக்கியமான ஒரு ரிக்வயர்மெண்ட் 180 நாட்களுக்கு மேல நீங்க வெளிநாடுகள்ல இருந்திருக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட வருடத்தை எடுத்தீங்க அப்படின்னா 6 மாதங்களுக்கு மேல நீங்க வெளிநாடுகள்ல இருக்க முடியாது. இதற்காக நீங்க எப்போ வெளிநாடுகளுக்கு போனீங்க அது ஒரு அப்ரூவ்ட் லீவா அப்படின்ற ஒரு கடிதமும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அது உங்களுடைய எம்ப்ளாயர்கிட்ட நீங்க எடுக்கலாம். உங்களுடைய கரண்ட் எம்ப்ளாயர் கொடுக்க வேண்டிய ஒரு கடிதம். நீங்க இடையில வேறு ஒரு கம்பெனி மாறி இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அதற்கு முன்னைய கம்பெனி இந்த கடிதம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க 180 நாட்களுக்கு மேல யூகேக்கு வெளியே இருந்த ஆதாரங்கள் இருக்குமாக இருந்தா அதுவும் ஜஸ்டிஃபை பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும். அதற்கான தகுந்த காரணங்கள் இருந்தா அதை எடுத்துக்கொள்வாங்க அப்படின்றது ஹோம் ஆஃபீஸினுடைய ரெகுலேஷனா இருக்கு. இருந்தாலும் 180 நாட்களுக்கு குறைவாக வெளிநாடுகள் இருந்திருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கு. இதே நேரம் லைஃப் இன் த யூகே அப்படின்ற ஒரு எக்ஸாம் இருக்கு. லைஃப் இன் த யூகே பற்றி தனியாக ஒரு வீடியோ செய்யற எண்ணமும் எனக்கு இருக்கு. ஸோ அந்த வீடியோ தேவை அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. லைஃப் இன் த யூகேல என்னென்ன விஷயங்கள் கவர் பண்ணப்படுது அப்படின்றத பத்தி டீட்டெயிலாக நம்ம பேசலாம். லைஃப் இன் த யூகே அப்படின்ற எக்ஸாமுக்கு எக்ஸ்பயரி கிடையாது. இந்த எக்ஸாம் ஐஎல்ஆருக்கும் தேவைப்படும். உங்களுடைய பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் எடுக்க போறீங்க, சிட்டிசன்ஷிப் எடுக்க போறீங்க அப்படின்னா அதுக்கும் தேவைப்படும். ஒரே எக்ஸாம் இந்த ரெண்டுக்கும் நீங்க போதுமாக இருக்கும். ஸோ அதனால ஐஎல்ஆருக்கான இந்த லைஃப் இன் த யூகே எக்ஸாமை எனி டைம் நீங்க எடுக்கலாம். உங்களுக்கு எப்போ எடுத்து வைக்கலாமோ, உங்களுக்கு எப்போ அதுக்கான வசதி இருக்கோ அப்போ நீங்க அதை எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா அதை நீங்க ஐஎல்ஆருக்கு போகும்போது யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நீங்க யூகேல வந்து சில காலம் வேலை செஞ்சதுக்கு பிறகுதான் உங்களுடைய டிபெண்டன்ஸ் யூகேக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அந்த டிபெண்டன்ஸுக்கு நீங்க 5 வருஷம் ஆகும்போது 5 வருஷம் மெச்சூரிட்டி வராது. அப்படியான கட்டத்தில் நீங்க ஐஎல்ஆர் போனதுக்கு பிறகு டிபெண்டன்ஸுக்கு விசா மாத்தலாமா அல்லது மாத்தணுமா அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி பலரால முன்வைக்கப்பட்டது. இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா நீங்க ஐஎல்ஆருக்கு போனதுக்கு பிறகும் உங்களுடைய டிபெண்டன்ஸுக்கு ஸ்கில் ஒர்க்கர் டிபெண்டன்ட் விசாவுல காலம் இருக்குமாக இருந்தா அந்த காலத்துல அவங்க இருக்கலாம். எந்த விதமான ஒரு விசா சுவிட்சும் செய்ய தேவையில்லை. ஸோ நீங்க ஐஎல்ஆரா இருப்பீங்க, ஆனா உங்களுடைய பழைய ஸ்கில் ஒர்க்கர் டிபெண்டா அந்த டிபெண்டன்ஸ் இருப்பாங்க. ஸோ தொடர்ச்சியாக அவங்களால அவங்களுடைய எக்ஸ்பயரி டேட் வரைக்கும் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதுல அவங்க 5 வருஷம் மெச்சூர் ஆனதுக்கு பிறகு அவங்களுடைய ஐஎல்ஆரை நீங்க போடக்கூடியதாக இருக்கும். நீங்க ஐஎல்ஆர் போனதுக்கு பிறகு அவங்களுடைய ஸ்கில் ஒர்க்கர் டிபெண்டும் முடியுது. அந்த முடிஞ்சதுக்கு பிறகும் உங்களால அவங்களுக்கு 5 வருஷத்தை பூர்த்தி செய்ய முடியல அப்படின்னா நீங்க ஸ்கில் ஒர்க்கரா இருக்கும் போதே ஒரு புதிய சிஓஎஸ் எடுத்து உங்களுடைய காலத்தை அதிகரிச்சு அந்த காலத்தின் மூலமாக டிபெண்டன்ட்டுடைய விசாக்களுடைய எக்ஸ்பயரியையும் அதிகரிச்சிங்க அப்படின்னா அந்த 5 வருஷத்தை உங்களால பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ நீங்க ஐஎல்ஆர் ஆனதுக்கு பிறகும் உங்களுடைய டிபெண்டன்ஸ் ஸ்கில் ஒர்க்கர் டிபெண்டா இருக்கலாம் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஐஎல்ஆர் தொடர்பான பொதுவான கேள்விகள் சந்தேகங்களுக்கான பதில்களை வழங்குற ஒரு வீடியோவாக இந்த வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு உபயோகமானதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். தொடர்ச்சியாக வீடியோக்களை பாருங்க, தொடர்ச்சியாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க, இந்த வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்க. அதே நேரம் இது தொடர்பான மேலதிகமான சந்தேகங்கள் இல்ல வேறு ஏதாவது விஷயங்களை வந்து கவர் பண்ணணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.